வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஒரு ஹோல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த அனிம்னா ஃபேரி டெயில் தாங்க. எனக்கு இந்த அனிம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் வந்து நான் இப்பயே சொல்லலாமா, உள்ளே போய் சொல்லலாமா? இல்லை, நான் அதை போய் உள்ளே வந்துட்டு சொல்கிறேன். நான் இங்கேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் உள்ளே சொல்கிறது வந்து விஷயம் இருக்காது. ஸோ அந்த அனிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடுங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரிய மாட்டுது. இல்லை தெரிஞ்சாலும் வந்து சில பேர் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் இந்த ஜர்னியை வந்து ஃபுல்லாக முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ஃபேரி டெயிலை ஃபுல்லாக பார்க்குறாங்களே அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு தரமான அனிம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த அனிமோட ஒரு ஒன்லைனு, அப்புறமா வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், இதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் போய்ட்டு அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்து வீடியோ கொஞ்சம் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபேரி டெயில் அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீசன் இருக்குதுங்க. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. இது 3 தான் வந்து பார்த்து முடிக்கணும். அப்போ தான் வந்து கதை வந்து ஃபுல்லாக புரியும்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். இது இல்லாமல் 2 படம் வேறு இருக்குது. அந்த 2 படத்தை நான் இன்னும் பார்க்கல. நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், பார்க்கல. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அனிமை பாருங்கள், அப்புறமா வந்து படத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் ஃபேரி டெயிலோட கதை சொல்லிவிடவா, ஒன்லைன் வந்து சொல்லவா? அதோட கதை வந்து என்னதுன்னா, ஹீரோவோட பேர் வந்து நட்ஸு டிராகன் இல்லைங்க. அவன் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப, அதை குழந்தை இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நம்மளெல்லாம் வந்து அப்பா அம்மா தானே வளர்த்தாங்க, அதாவது மனுஷங்க தானே வளர்த்தாங்க. அவனை வந்து ஒரு டிராகன் வளர்த்துருக்கும். ஸோ அந்த டிராகன் வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். அதுக்கடுத்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த டிராகனை வந்து தேடுவான். அப்படி தேடுறப்பே ஒரு கில்டில் வந்து போய் சேருவான். அந்த கில்டோட பேர் தான் ஃபேரி டெயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் போய் சேர்ந்துட்டு அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அங்கே அப்படியே அவனோட டெய்லி லைஃப்பையும் பார்த்துன்னு இருப்பான். அப்படியே அவனோட அப்பாவான அந்த டிராகனோட பேர் வந்து இக்னில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இக்னிலையும் வந்து தேடினே இருப்பான். அப்படி அவன் தேடுறப்ப அவனோட பயணம் வந்து எங்கே போகுது, அந்த டிராகனை வந்து அவன் பார்த்தானே இல்லையா, அந்த டிராகன் எங்கே தான் போச்சு, அண்ட் வெறும் இவனை மட்டும் தான் டிராகன் வந்து வளர்த்துதா, இல்லை நிறைய டிராகன்ஸ் இருந்து நிறைய பேர் வளர்த்துருக்குதா, அண்ட் இது பார்த்ததுக்கு அவனோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைங்க, அப்புறமா வர்ற எதிரிங்க, இவங்க எல்லாரையும் வந்து எப்படி சமாளிக்கிறான், எப்படி தோக்கடிக்கிறான், அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. இப்போ நான் சொன்ன ஒன்லைன் வந்து நட்ஸு, அதாவது ஹீரோ வந்து மெயினாக வச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன கதை. ஆனால் இது மட்டும் கிடையாது, நிறைய கதை இருக்குது. ஹீரோயின் லூசியை வச்சு கதை இருக்குது, அடுத்து கிரே வச்சு கதை இருக்குது, அப்புறமா எர்ஸா வச்சு சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கதை இருக்குது. அது எல்லாத்தையும் அழகாக பொறுமையாக டைம் எடுத்து இந்த கதையோட கோத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அழகாக லிங்க் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ஃபேரி டெயில்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. இப்போ நான் முன்னாடி சொன்னது கன்ஃபார்மாக உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது தான். இவனடா திடீர்னு டிராகன் வளர்த்துதுன்றான், அப்புறமா போய் தேடனான்றான், அப்புறமா கிடைச்சதா இல்லையான்றான், என்னதான்டா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் எதாவது சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் படம் பார்க்கறதே, அதாவது அனிம் பார்க்கறதே உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். ஏன்னா ஸ்பாயிலர்ஸ் தெரிஞ்சுட்டு யாரும் அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்க மாட்டோம், கரெக்டாக? அதனால தான் நான் வந்து பார்த்து வெறும் இந்த விஷயத்த மட்டும் சொன்னேன். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்லலை. அதனால இது யாராவது பார்க்கலாம், போய் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு தரமான அனிமுங்க. நான் வந்து அடித்து சொல்லுவேன். என்னோட டாப் 5ல் வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். டாப் 5 டாப் 3ல் கூட இருக்கும் இந்த அனிமு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான அனிம் எனக்கு இது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க, அனிம் வேர்ல்டுக்குள்ளே நம்மளால் போக முடியாது, அங்கே போய் நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நீ வந்து ஒரு அனிம் வேர்ல்டுக்குள்ளே போகலாம்டா, ஆனால் போயிட்டு திரும்பி வர முடியாது, அண்ட் ஒரே ஒரு அனிம் வேர்ல்டுக்குள்ளே தான் போக முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னா என்கிட்ட நான் வந்து சூஸ் பண்ணுற ஒரு இடம் வந்து ஃபேரி டெயிலாக தான் இருக்கும். ஒன் பீஸுக்கு போனோம் தான், அது வந்து நல்லா இருக்கும் தான். ஒன் பீஸுக்கு போயிட்டு பைரேட் ஆகலாம், அப்புறமா வந்து நாமி இருப்பா, அழகாக ஜாலியாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கதை. அது ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து போகிற இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரி டெயிலாக தான் மேக்ஸிமம் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மூடில் இருக்கிறப்ப வந்து ஃபேரி டெயிலுக்கு தான் போவேன். சப்போஸ் ஒன் பீஸில் வந்து வேறு ஏதாவது யோசிச்சுன்னு அந்த மாதிரி இருந்தேன்னா அப்போ வேணால் பைத்தியத்தனமாக அந்த சைட் போனால் போவேனே தவிர, நார்மலாக இருக்கிறப்ப நான் ஃபேரி டெயிலுக்கு தான் போவேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, இவங்க எல்லாரோட பாண்டிங் தாங்க. அந்த கில்டு சொன்ன பார்த்தீங்களா ஃபேரி டெயில்னு சொல்லிட்டு, அதில் இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பியா, அருமா அப்பா பிள்ளையா, ஒரு ஃபேமிலியாக வாழ்வாங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா மற்றவங்க போய் நிற்பாங்க, யாருக்குமே எதுவும் ஆகாமல் விட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு மாசான அனிமுங்க இது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ஒரு கும்பலாக சேர்ந்துருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம இருக்கிற உலகத்தில், கரெக்டாக? அப்படியே வந்து இங்கே இருந்தாலுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொருத்த வந்து இதாக இருக்கக்கூடாது, அவன் வந்து நாசமாக போகணுன்ற பார்த்தா நினச்சின்னு இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டு ஃபேரி டெயில் உலகத்துக்கு போயிட்டு அந்த கில்டில் சேர்றப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அங்கே போகிறதுக்கு வந்து பிடிச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு அனிம் போர்ட்டல் இருந்துச்சுன்னா வந்து ஃபேரி டெயில் அனிமுக்கு போவேன், போயிட்டு அந்த கில்டில் சேர்ந்துட்டு ஜாலியாக மற்றவங்க கூட வந்து இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம்.
காரணம். செகண்ட் காரணம் என்னன்னா வைஃப்ஸ்ங்க. அந்த அனிமேல வர்ற பொண்ணுங்கள நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருப்பாளுங்க. ஒண்ணு வந்து இது எப்படி சொல்றதுன்னே சொல்லிட்டு தெரியலங்க. உண்மையா சொல்லணும்னா நான் வந்து இந்த அனிம் பார்க்க ஆரம்பிச்சது இவளுக்காக தான். எர்சாக்காக தான் நான் வந்து பார்க்கவே ஆரம்பிச்சேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இந்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா கொக்கா முக்கா சீனகராலேவா இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், எர்சாக்காக தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு 2-3 எபிசோட்லேயே எர்சாவாது இவளாது கதை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கதைக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எவளுக்காக நான் பார்க்க ஆரம்பிச்சேன், அவளே வந்து தூக்கி போட்டு கதை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தேன். அப்படி பார்த்த அனிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி டெயில். வெறும் எர்சான்னு மட்டும் கிடையாது, எர்சாக தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அவளை விட சூப்பரான பொண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதில் யாருக்கு நான் சிம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. மீராலேருந்து, கண்ணாலேருந்து, அப்புறமா வந்து லூசி, உல்டியர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க. அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறப்ப சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை கிழின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லிக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்தை கிழிதுனே சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சண்டையிலையுமே வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் போய் பாருங்களேன். நான் வந்து ஃபோட்டோ போட்டிருப்பேன், இதெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டு தான் வரேன் நான். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணாபின்னா தான் காட்டியிருப்பானுங்க. இது ஒரு எச்சி கலந்த அனிமேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், பார்க்குறதுக்கே சீனாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருப்பாளுங்க. அதனால தான் நான் வந்து ஃபேரி டெயில் அனிமேக்கு போகணும்னு சொன்னதுக்கு 2வது காரணம். ஒன்று வந்து கில்லில் போய் சேர்ந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வாழணுன்றது. செகண்ட் வந்து அங்கே போயிட்டு ஒரு ஹேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அழகாக ஜாலியாக வந்து வாழணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 ஆசைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஹேரம் ஸ்டார்ட் பண்ண சொன்னது காமெடிக்காக சொன்னேன். பட் ஸ்டில் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சரிடா நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த அனிமே எப்பயோ வந்த மாதிரி இருக்குது, எதுக்கு அதோட ரிவ்யூ வந்து இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த அனிமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2011 ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைனல் சீசன் வந்து 2017-18 முடிஞ்சிடுச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அனிமோட ரிவ்யூ ஏன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதோட சீக்குவலான ஃபேரி டெயில் 100 Year Quest வந்து வர்ற ஜூலை 7th வந்து ஆரம்பிக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 எபிசோட் 2 சொல்லிட்டு ஆர்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதோட ரிவ்யூ வந்து நான் போட போகிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவே நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணனே. இதோட ரிவ்யூ நான் எப்பயோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சேன் தான், ஹோல் ரிவ்யூ. ஆனால் அப்புறம் டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமாக இருந்துச்சு இப்போ வந்து. ஏன்னா அது கரெக்டாக ஃபேரி டெயில் 100 Year Quest ஆரம்பிக்க போகுது. அதோட ஹோல் ரிவ்யூ போட்டோன்னா உங்களுக்கும் இப்போ வந்து தெரிஞ்சிடும், ஃபேரி டெயிலாம் இப்படி தான் இருக்குமா. இது வந்து ஒரு ஓவர் ரிவ்யூ மாதிரி நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாக இருக்கும் ஃபேரி டெயில்ன்றது எப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் இப்போ சொன்னேன். இதுக்கு அடுத்து நான் ஃபேரி டெயில் 100 Year Quest வந்து நான் போட போகிறோம் ஒரு எபிசோடாக. அதை வந்து அப்படியே பார்த்துனே வாங்க. அண்ட் யாராவது வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா போய் அந்த அனிமே ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு வாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். அப்படி ஃபுல்லாக உட்காந்து பார்க்க பிடிக்கலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அப்படியே நான் டெய்லியும் போகிற வீடியோ வந்து பாருங்களேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்து அப்படியே தெரிஞ்சு வேணா கதை நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் மட்டும் அப்படியே பேசினே இருந்தேன்னா என்னென்ன விஷயத்த சொன்னேன் என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து மறந்துட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ரிலேட்டட் ஷோங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விதமாக ஒரு மேஜிக் பவர்லாம் காட்டிருப்பாங்க. ஃபயர், ஐஸு, அதுக்கடுத்து லைட்னிங் சொல்லிட்டு என்னமோ போவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இது ஒரு மாசான அனிமுங்க, சிம்பிளாக சொல்லலாம். நான் தான் சொல்கிறேன், என்னோட டாப் அனிமுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு டாப் 5 டாப் 3 இருக்கிற அனிமு. எனக்கு மட்டும் கிடையாது, இதை பார்த்து நிறைய பேருக்கு இது டாப்பாக தான் இருக்குது. அதனால் இதை வந்து போயிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சப்போஸ் ஃபேரி டெயில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் வந்து போய் பார்த்துட்டு நான் பார்த்தேன் ப்ரோ எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்துட்டு ப்ரோ மாசாக இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யார் சொல்கிறதே மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு பிளாங்காக போய் பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். மற்ற யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் தான். அதை பார்த்தப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் வந்து உங்கள் மண்டையில் ஏற்றிக்க தேவையில்லை. நான் முன்னாடி சொன்ன பதில் கதையை பற்றி கதையோட ஒன்லைன் சொன்னல, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுன்னு போய் பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே வந்து சொல்லுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபேரி டெயில் அனிமே வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அனிமே பார்ப்பாங்க ஆனால் ஃபேரி டெயில் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபேரி டெயிலை போய் பார்க்க சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.